Hello children, welcome back to my channel. Today we are going to see 3rd standard English இருக்க Let us read The Boy and the Butterfly. பாய் அப்படின்னா பையன், பட்டர்ஃப்ளை என்னன்னா வண்ணத்து பூச்சி. ஓகேங்களா? இந்த பாயும் வண்ணத்து பூச்சி பற்றி தான் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சாம் இஸ் அ குட் பாய். சாம்ங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் வர இந்த பாயோட நேம். ஓகேங்களா? ஹீ லைக்ஸ் டு ஹெல்ப். இந்த சாமுங்கிற ஒரு பையன் ரொம்பவே நல்ல பையன். குட் அப்படின்னா நல்ல அப்படின்னு அர்த்தம். ஹீ லைக்ஸ் டு ஹெல்ப். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஒன் டே சாம் சீஸ் எ பட்டர்ஃப்ளை இன் த கவர். ஒரு கவருக்குள்ளார ஒரு நாள் இந்த சாம் ஒரு கவருக்குள்ளார ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கிறத பார்க்குறான். சாம் செட், ஐ வில் கட் த கவர் டு ஹெல்ப் த பட்டர்ஃப்ளை. சாம் என்ன சொல்கிறான்னா, நான் இந்த கவரை கட் பண்ணி அந்த பட்டர்ஃப்ளை வெளியே வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சாம் சொல்கிறாங்க. அதுக்கு சாமோட கிராண்ட்பா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா. சாம்ஸ் கிராண்ட்பா செட், நோ, லெட் த பட்டர்ஃப்ளை கம் அவுட் ஆன் இட்ஸ் ஓன். கிராண்ட்பா என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம், நீ அப்படி பண்ணாதீங்க, பட்டர்ஃப்ளை அதுவாகவே தானாக வெளியே வரட்டும் அப்படின்னு சாமோட கிராண்ட்பா சொல்கிறாங்க. பட் சாம் கட்ஸ் த கவர் டு ஹெல்ப் த ஃப்ளை. ஆனால் சாம் அவங்க கிராண்ட்பாவோட பேச்சை கேட்காம அந்த கவரை கட் பண்ணி அது பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. த ஃப்ளை கம்ஸ் அவுட் பட் இட் இஸ் நாட் ஏபிள் டு ஃப்ளை அவே. ஆனால் அந்த கவர்லேருந்து அந்த பட்டர்ஃப்ளை வெளியே வந்துருச்சு. பட் அதனால் என்ன பண்ண முடியலையா, பறக்க முடியல. ஃப்ளை அப்படின்னா பறக்கிறது, அதால் பறக்க முடியல. த நெக்ஸ்ட் டே சாம் சீஸ் இட் ஆன் த சேம் ராக். அவன் எந்த இடத்துல அந்த கவரை கட் பண்ணி அந்த பட்டர்ஃப்ளையை பார்த்தானோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டேவும் அடுத்த நாளும் அந்த பட்டர்ஃப்ளை அங்கேயே இருந்திருக்கு. சாம் ஆஸ்க்டு, why is the butterfly on the rock? ஏன் அந்த பட்டர்ஃப்ளை இங்கேயே இருக்குது, இந்த ராக் அப்படின்னா பாறை, அந்த பாறையிலேயே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கிராண்ட்பா செட், ஒன்லி இஃப் இட் கட்ஸ் த கவர் ஆன் இட்ஸ் ஓன் இட் வில் ஃப்ளை. நீ அந்த பட்டர்ஃப்ளையை கட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா அதுவே தானாக வெளியே அது பறந்துருக்கும். இப்போ நீ கட் பண்ணனால அதால் பறக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சாம் செட், சாரி கிராண்ட்பா, ஐ வில் நெவர் டூ திஸ் அகெயின். சாம் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஐயோ சாரி கிராண்ட்பா, நான் இது மாதிரி இந்த தப்பை நீங்கள் சொல்லியும் கேட்காம நான் அந்த தப்பை அந்த கவரை கட் பண்ணிட்டேன், இனிமேல் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க கிராண்ட்பா கிட்ட சாரி கேட்குறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? நம்ம ஹெல்ப் பண்ணலாம், பட் ஆனால் அவங்களால முடியாத பட்சத்தில் தான் நம்ம ஹெல்ப் பண்ணணும். அவங்களால வெளியே வர முடியும். அவங்க இப்போ நீங்கள் பட்டர்ஃப்ளை அதுவாக தானாக வெளியே வர்றது தான் அதோடைய கோல். பட் அதை நம்ம ஈஸியாக பண்ணிவிட்டு பண்ணுறனால அதால் பறக்கவே முடியாத போயிடுச்சு. ஸோ யாருக்கு ஹெல்ப் தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வாங்க இன்னொரு டைம் இந்த ஸ்டோரியை நான் ரீட் பண்ணி காட்டுறேன். நீங்களும் என் கூடயே சேர்ந்து ரீட் பண்ணுங்கள். சாம் இஸ் அ குட் பாய். குட் அப்படின்னா நல்ல பையன். He likes to help. One day, Sam sees a butterfly in a cover. Sam said, I will cut the cover to help the butterfly. Sam's grandpa said, no, let the butterfly come out on its own. But Sam cuts the cover to help the fly. The fly comes out, but it is not able to fly away. The next day, Sam sees it on the same rock. Sam asked, why is the butterfly on the rock? Grandpa said, only if it cuts the cover on its own, it will fly. Sam said, sorry Grandpa, I will never do this again. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.